வணக்கம் நேயர்களே. கருப்பினத்தவர்கள் என்ற காரணத்தினால் மட்டும் இறக்கிவிடப்பட்ட பயணிகள், விமான இயந்திரத்தில் சிக்கி உயிரிழந்த நபர், இது தொடர்பான செய்திகளோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கும் கருப்பினத்தவர்கள் வெள்ளை இனத்தவர்கள் என்ற பாகுபாடு இருக்கத்தான் செய்கின்றது. அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் பறந்து கொண்டிருந்தார்களாம் பயணிகள். திடீரென்று அந்த விமானத்தில் ஒரு துர்நாற்றம் வீசியதாம். இது ஒரு பயணியால் அங்கு ஒரு கம்ப்ளைண்டாக போடப்பட்டது. அதனை அடுத்து விரைந்து வந்த விமான பணியாளர்கள் 8 பேரை மளமளவென்று ஆங்காங்கே விமானத்திலிருந்து 8 பேரை சுற்றி வளைத்தார்களாம். அந்த 8 பேரும் கருப்பினத்தவர்கள். அவர்களின் உடலில் இருந்துதான் இந்த மனம் வீசுகிறது, இந்த மனம் வருகிறது என்ற அடிப்படையில் அவர்களை சுற்றி வளைத்த விமான பணியாளர்கள் அவர்களை அந்த விமானத்தை கீழே இறக்கி அவர்களையும் இறக்கிவிட்டு தாங்கள் செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். குறித்த அமெரிக்க ஏர்லைன்ஸ் விமானம் புறப்பட்டிருந்தது. 832 என்ற விமானம் பீனிக்ஸிலிருந்து நியூயார்க் நகரத்திற்கு சென்று கொண்டிருந்ததாம். அப்பொழுதுதான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இது சம்பந்தமாக அந்த 8 கருப்பினத்தவர்களில் 3 பேர் கடுமையாக தாங்கள் பாதிக்கப்பட்டதாகவும் மன உளைச்சலில் இருப்பதாகவும் தங்களுக்கு இது ஒரு அவமானகரமான செயல் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த நூற்றாண்டிலும் கருப்பினம் வெள்ளை இனம் என்று பாகுபாடு காட்டி விமானத்தில் எத்தனையோ பயணிகள் இருந்தார்கள். அதில் விமானத்தில் ஒரு மனம் வருகிறது என்பதற்காக எங்கள் 8 பேரையும் சுற்றி வளைத்து எங்களை இறக்கி வேறொரு விமானத்தில் அனுப்புவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் நியூயார்க் செல்வதற்கு வேறு விமானம் ஒன்றும் இல்லை என்றபடியினால் ஒரு மாதிரி மீண்டும் தங்களை அதிலேயே ஏற்றி கொண்டு போனார்களாம். ஆனால் தாங்கள் இறங்கும் வரையில் பல அசௌகரியங்களை எதிர்கொண்டதாகவும் பயந்திருந்ததாகவும் அதேபோல் தங்களுக்கு என்ன நடக்கும் என்ற ஒரு பயத்தில் தாங்கள் இருந்ததாகவும் இந்த அவமானகரமான நிலை தங்களுக்கு ஏற்பட்டதை தங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். இது சம்பந்தமாக கருப்பின விமான பயணி ஒருவரும் இதில் உடன்பட்டிருக்கின்றார். அது உடன்பட்டிருக்கின்றதை விட இதை ஒரு அவமானகரமாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். இது தொடர்பாக 3 பயணிகள் அவசரமாக அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்திருக்கின்றார்களாம். தங்களுக்கு இந்த அவமானகரமான செயல் ஏற்பட்டதை அடுத்து பாருங்கள் எப்படியெல்லாம் இன்றைய காலத்திலும் வெளிநாட்டவர்கள் வாழ்கிறார்கள். அதிலும் என்ன ஒன்று இருக்கிறது பாருங்கள். ஒரு விமான இயந்திரத்தில் ஒரு நபர் சிக்கியிருக்கின்றார். ஆம்ஸ்டர்டாம் என்கின்ற பகுதியிலிருந்து டென்மார்க் நோக்கிய ஒரு விமானம் புறப்பட்டிருக்கிறது. அந்த விமானம் புறப்பட்ட பொழுது அந்த விமானத்தில் கிட்டத்தட்ட 110க்கு மேற்பட்ட பயணிகள் இருந்தார்களாம். அப்படி இருக்கின்ற பொழுது திடீரென்ற ஒரு அலறல் சத்தம் விமான இயந்திர பகுதியிலிருந்து கேட்டதாக பயணிகளால் குறிப்பிடப்படுகிறது. அதைத் தொடர்ந்து புகை மண்டலம் வெளிவந்ததாகவும் சொல்லப்படுகிறது. எனவே அதை நேரில் பார்த்தவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அந்த இயந்திரத்தில் ஒரு நபர் சிக்கி மரணமடைந்தது உறுதிப்படுத்தப்பட்டது. அவர் விமான நிலைய பணியாளரா அல்லது பயணியா என்பது தொடர்பில் இதுவரையிலும் செய்திகள் வெளியாகவில்லை என்று சொல்லப்படுகிறது. சிட்டிகோபூர் KLM சிட்டிகோபூர் என்கிற விமானம் தான் இந்த நிலையை சந்தித்திருக்கிறது என்று குறிப்பிடப்படுகிறது. எனவே விமானங்களில் ஏற்படுகின்ற இவ்வாறான சம்பவங்கள் அதிக அளவில் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. இயற்கையாக வருகின்ற மரணங்களை தாண்டி அவமானகரமான சித்தரிப்புகளுக்கும் உள்ளாக்கப்படுகின்றார்கள். எனவே இது நிறுத்தப்பட வேண்டும். இந்த வருடத்திலும் இந்த நூற்றாண்டிலும் கூட கருப்பினம் வெள்ளை இனம் என்று பாகுபாடு காட்டுகின்ற அமெரிக்காவென்றால் சிந்தித்து பாருங்கள் இல்லையா? மக்கள் எல்லோரும் ஒன்றுதான். எனவே நாங்கள் அன்று படித்தோம், கருப்பினத்தவர்கள் வெள்ளை இனத்தவர்கள் மோதுவார்கள், கண்டிடங்களில் கலைப்பார்கள், அடிப்பார்கள் எல்லாம். ஆனால் இன்றும் அது தொடர்கிறது. அந்த 8 பேரையும் சுற்றி வளைத்த விதம் மிகவும் ஆபத்தானதாக இருந்திருக்கிறது. எனவே இவ்வாறான செய்திகளை நாங்கள் இன்றும் படிக்கக்கூடியதாக இருக்கிறது. மனிதர்களுக்கிடையில் இவ்வாறான பாகுபாடுகள் பெரிய பிரிவினைகளை ஏற்படுத்தும், உலகப்போர்களையே ஏற்படுத்தும். இதுதான் அடிப்படை காரணங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. வணக்கம்.